ஹோட்டல் கடையோட முட்டை மாஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள், அது தேவையான பொருள் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, மிளகு பொடி, சீரகம், உப்பு, முட்டை 2. உங்களுக்கு தேவையான முட்டை வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறணும். கொஞ்சோண்டு சீரகம் போட்டு லைட்டாக போட்டுக்கிறணும். முட்டை மாஸ் செய்கிறதுக்கு தோசைக்கல்லாம் போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, உப்பு லைட்டாக, வதக்கிட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம், நல்லா உடச்சி வச்சுருக்கோம். இதில் மிளகு பொடி, சீரகப்பொடி போட்டு கலந்துக்கிறோங்க. அந்த வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம்னா அதை கூட அதில் போட்டுக்கிட்டாச்சு. முட்டைக்குள்ளே நல்லா அடிச்சுக்கிறணும். முட்டை மாஸ் ஊற்ற அப்படியே தோசைக்கல் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம். இந்த வெங்காயம் வதக்கிலைவு அப்படியே லைட்டாக ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றணும். அது பால் வச்சு தோசை இதில் எல்லா பக்கமும் எண்ணெய் போராட்ட செய்யணும். சட்டி காஞ்சிருச்சு, ஊற்றுவோம். ஒட்டும் நம்ம பார்த்து ஊற்றணும். ஊற்றியாச்சு. மூடி வைக்கணும். மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். திறந்து வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்துச்சு பாருங்க. வெந்தால் அது தனித்தனியாக பிரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். வேகட்டுஞ்சது. வேகட்டும். இன்னும் மூடி வச்சிடலாம். முட்டை மாஸ் பார்த்துக்கோங்க. வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சு, நல்லா எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு எடுத்தாச்சு. முட்டை மாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. 2 முட்டை தான் ஊற்றணும். பார்த்துங்க எப்படி அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வருங்க, நல்லா சாப்பிட்டா சிம்பிளானது தான் முட்டை மாஸு. பாருங்கள், உங்கள் வீட்டையும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.